பேர் வைக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கும்போது இதுக்கு வந்து வரிவிலக்கு தமிழில் வச்ச வரிவிலக்கு பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் நடிக்கக்கூடிய படத்துக்கு பெயர் பார்த்தீங்கன்னா லியோன்னு வச்சுருக்கிறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தது கிடையாது. அதே போல் ரஜினிகாந்துடைய அவங்க பொண்ணு சௌந்தர்யா இருக்கக்கூடிய படத்துடைய பேர் லால் சலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த படங்களுடைய பெயர்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதெல்லாம் தமிழில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலம் நாங்கள் இதை ஒரு பேர் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக முன்னெடுத்தோம். திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும், வீதிகளுக்கு தமிழில் பெயர் இருக்க வேண்டும், வணிக வளாகங்களில் தமிழில் பெயர் சூட்ட வேண்டும், கடைகளுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அது ஒரு பெரிய இயக்கமாக சில ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட உண்மை உங்களுக்கு தெரியும். தற்போது அது பெருகி வருவதாக தெரிகிறது. தமிழில் தயாரிக்கிற போது தமிழில் பெயர் சூட்டுவது இன்றியமையாதது என்பதை விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. பல மொழிகளில், தென்னிந்திய மொழிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பிற மொழிகளில் இந்தி என ஒரே நேரத்தில் சில படங்கள் பல மொழிகளில் தயாரிக்கப்படுகிற போது இப்படி தமிழை தாண்டிய வேறு பொதுவான ஒரு பெயர் தேவைப்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. தயாரிக்கக்கூடியவர்கள் அப்படித்தான் அதை பார்க்கிறார்கள். அது ஒரு விதிவிலக்காக நாம் கருதலாம். ஆனால் தமிழில் மட்டுமே தயாரிக்கிற படங்கள், தமிழர்கள் மட்டுமே பார்க்கிற படங்கள் ஆங்கிலத்தில் பெயர் சூட்டுவது தேவையற்றது. என்ன டாக்குமெண்ட்? தெரியல அது என்ன நடந்ததுன்னு. இல்லை அது அதை சொல்லுங்க. என்ன எப்போ கொடுத்தாங்க? அந்த காம்பவுண்ட்லேயே ஒரு ஹால் எடுத்து அந்த இடத்துல வந்து அண்ணா பல்கலைக்கழக போர்டில் டாக்டர் பட்டம் வந்து சில நடிகர்களுக்கு கொடுத்தாங்க. அரசாங்க முத்திரையோடு அண்ணா பல்கலைக்கழக மேனேஜ்மெண்ட் செய்யல. அது சரி, திரைப்படம் சம்பந்தமாக கேளுங்க. வேணா அதுக்கப்புறம் இது வைட் பண்ணிட்டு வேற கேள்வி. எது இல்லை பார்க்கல. மோகன்ஜி வந்து டேரக்டர் அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சில குறிப்பிட்ட கட்சிக்காரங்க மட்டும் பிடிக்கல. நான் தெளிவாக சொல்றேன், உங்க கட்சியை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டு வந்து தாக்குதல் பண்றாரு. நாங்கள் படமே பார்க்கறதுல அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நீங்கள் பேர் சொல்லி தான் தெரியும் எனக்கு. அப்படி ஒருத்தர் திரைப்படத்தில் இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இப்போ தமிழில் வந்து பலகை இல்லைன்னா நான் வந்து எல்லாத்தையும் கருப்பு மைய வச்சு அழைப்பேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ தமிழில் வந்து பேர் வைக்கல படங்களுக்கு அப்படின்னா விசிகா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். இல்லை, அது ஏன் இப்படி ஒப்பிடுறீங்க நீங்கள்? அவர் வேறு, அவர் செயல் திட்டம் வேறு, எங்கள் செயல் திட்டம் வேறு. தமிழ் பாலா தயாரிப்பாளர், இவர் வினோத் குமார் தயாரிப்பாளர், 2 பேரும் இணைந்து இந்த படத்தை பெரும் பொருட்செலவில் தயாரித்திருக்கிறார்கள். இப்போது தமிழ் பாலா ஓரிரு வார்த்தைகள். இந்த படம் வந்து ஃபுல்லாக அந்தமானில், கோவாவில், உடுப்பியில் இந்த மாதிரி பல லொக்கேஷனில் எடுத்திருக்கோம். ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு படைப்பை வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் எடுத்திருக்கோம். இந்த படம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். ஒரு 3.5 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த படம் எடுத்திருக்கோம். ஆனால் வந்து படத்தில் வந்து செலவு பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமாக செலவு பண்ண மாதிரி நாங்கள் அந்த விஷுவல் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த லொக்கேஷன்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆடின பாடல் வந்து இந்த படத்தில் ரீமிக்ஸ் பண்ணி இடம்பெற்றிருக்கு. நாங்கள் புதுசாக கட்டிட்ட ஜோடி அந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. இது ரொம்ப கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி இந்த படத்தை வந்து எடுக்க முடியாமல் ரொம்ப தடுமாறி தான் இன்றைக்கி வந்து இந்த படத்தை திரைக்கு வந்து கொண்டு வரத்துக்கு ரொம்ப கடின உழைப்பில் தான் இந்த படம் வந்திருக்கு. இதை மெயினாக வந்து திரைக்கு கொண்டு வரத்துக்கு எனக்கு பின்பலமாக இருந்து எனக்கு உதவி செஞ்சது இளையராஜான்னு ஒருத்தர். அவர் இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்காது. இந்த நேரத்தில் அவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய லெமரா மூவிஸ் தயாரிப்பில் வருகிற லெமரா மூவிஸ்
வருகிற மார்ச் 10 தமிழகமெங்கும் இத்திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இயக்குனர் கீரா அவர்களின் தயாரிப்பில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் எங்களுடைய முதல் தயாரிப்பு. இந்த படம் வெற்றியடையும் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்தியா மூவினாலும் இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே இந்து மதத்தை சார்ந்த திரைப்படங்களாகவே நிறைய திரைப்படங்கள் வருகிறது. இப்போ எல்லா மொழியிலும் வரக்கூடிய டப்பிங் படங்கள் கூட இந்து மதத்தை மையப்படுத்தியே வரக்கூடிய திரைப்படங்களாக இருக்குது. இதே ஒரு பாரதிய ஜனதாவுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டாகவே ஒரு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்காக இருந்த காலம். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய சாதிய கருத்துக்கள், வர்க்க ரீதியான பல கருத்துக்கள் வந்து முரண்பாடுகளோடையும் வரக்கூடிய திரைப்படங்களோட எண்ணிக்கை சமீபத்தில் அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான விஷயம். இந்த மாதிரியான ஜாதி ரீதியான திரைப்படங்களுக்கும் மத ரீதியான திரைப்படங்களுக்கும் தமிழ் சினிமா வந்து துணை போகுது தான் ஒரு விமர்சனம் இருக்காங்க. இந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் தான் குறிகாரம் ஜாதி அந்த அடிப்படையில் இருக்குது. ஆனால் நிஜத்திலேயே அந்த ஜாதியை வந்து முன்னிறுத்த மாட்டாங்க. எதுக்குமே அவங்க வந்து இனத்தில் சேர்த்துக்கிட்டே கிடையாது. அவங்க வந்து பள்ளிகளில் கூட இடம் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. கடந்த 45 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 25க்கு மேலான சாதிய வன்கொடுமை ஆனால் அதில் பெரும்பாலும் எனக்கும் வழக்கு பதிவு கூட செய்யப்பட்டது. இந்த 25 சம்பவத்துக்குமே அரெஸ்ட்டும் இந்த மாதிரி செயல்பாடுகளை அதுவும் திராவிட மாடல்களை முன்னிறுத்தி இது திரைப்படத்துக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டு. இது பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் திரை சம்மந்தமாக